அந்த மருந்து ஒரு பிராண்டட் வாங்குறதுலயும் மக்கள் மருந்தகத்துல வாங்குறதுலயும் 50% அந்த மருந்து குறைவான ரேட்டு கிடைக்குது. இன்னைக்கு ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்குதுங்க ஐயா, மக்கள் மருந்தகம் எல்லா இடத்துலயும் வருது, அதை கண்காணிக்கணும். இன்னொரு பக்கம் உலகம் முழுவதுமே நம்ம ஊர்ல தயாரிக்கக்கூடிய மருந்து நம்ம அனுப்புறோம். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னாங்க ஐயா, அமெரிக்காவில் ஜெனரிக் மருந்துல 40% நம்ம கொடுக்கிறோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் சிப்லாங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு, சிப்லா. அந்த நிறுவனம் HIV எய்ட்ஸுக்கான மருந்து தயாரிக்கும் முன்பு ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் உலகத்துல எய்ட்ஸுக்கு மருந்து தயாரிச்சாங்க. அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கக்கூடிய பர்கோஸ் வெல்கம் அப்படிங்கிற நிறுவனம். எய்ட்ஸுக்கு மருந்து வேணா அவங்ககிட்ட தான் வாங்கணும். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வைக்கிறதா சட்டம், அவங்க வைக்கிறதா ரேட். ஆப்பிரிக்கா உலகத்தில் அதிகமாக எய்ட்ஸ் நோயாளிகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு எய்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு $32 செலவாச்சு. இந்த பரோஸ் வெல்கம் என்கின்ற அமெரிக்க நிறுவனம் $32 கொடுக்கும். இந்தியால யூசுப் ஹமீத் அவர்கள் சிப்லாவை ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஊர்ல மருந்து தயாரிச்சு பிராண்ட் இல்லாம ஜெனரிக்கா தயாரிச்சு அதே ஆப்பிரிக்கால இருக்கிற எய்ட்ஸ் நோயாளிக்கு $1 கொடுத்தார். $1. $32 அமெரிக்கா நிறுவனம் கொடுத்து லாபம் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் இந்தியால சிப்லா அதை தயாரித்து $1 கொடுத்தாங்க. இது போன்ற உலகத்தை ஃபுல்லா நம்ம மாத்தி இருக்கிறோம் ஐயா.